ஹாய் அன்னீஸ். எனக்கு ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் அவளோட வெட்டிங் ஃபோட்டோ பார்த்து ஆக்சுவலி என்னோடது லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ் ஆகி 4 மந்த் ஆகுது. என்னோடய ஹஸ்பண்டை பற்றி சொல்லணும்னா, என்னோடய ஹஸ்பண்ட் ஜிமின் நல்ல ஹஸ்பண்ட். என்னை நல்லா பார்த்துப்பாரு. என்னை எந்த விஷயத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆனால் அவர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவருக்கு என்னை பிடிக்கும், ஆனால் என்னை பார்த்தாலே ஷை ஆயிடுவார். எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் அவரை பார்த்து பேசினா அவர் வேற எங்கேயோ பார்த்து பேசுவார். நான் அவர்கிட்ட போனால் அவர் தள்ளி போகிறார். இப்போ வரைக்கும் என் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. டோர் லாக் ஆகுற சாங் கேட்கும். வாயின் அதை ஃபோட்டோ வச்சுட்டு கீழே போவா. ஜிமின் தான் வந்துருப்பாரு. இவ்வளோ நேரம் அவர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதான் வாயின் அப்படின்னு ஜிம்மியோட பேங்கை வாங்குவா. டின்னர் சாப்பிட்டீங்களா? இல்லை. சரி, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன். ஜிமின் சின்ன ஸ்மைலோட, நீ சாப்பிட்டியா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜிமின் அவளோட டையை லூஸ் பண்ணிட்டே, எதுக்கு வெயிட் பண்ணுற? என்னை ஒர்க் பற்றி தான் தெரியும்ல, நீ சாப்பிட வேண்டியது தானே. ஒன் ஜிமினுக்கு க்ளோஸாக போய் நிற்பா. நான் என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. ஒன் சிரிச்சுட்டே ஜிமின் கிட்ட போய் ஜிமின் டையை கழட்டுவா. நீங்கள் எங்கே என்கிட்ட பேசும்போது ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகுறீங்க? நர்வஸ்லாம் ஆகல. அப்படியா? அவள் இன்னும் க்ளோஸாக போவா. ஜிமி டக்குன்னு ஃபோன் எடுத்து, அப்படியா, அந்த ஃபீலா? இதோ இப்போவே சென்ட் பண்ணுறேன். ஃபோனில் யார்? ஆஃபீஸில் இருந்து கால். ஒன் ஜிமியோட ஃபோனை வாங்கி, யாருமே கால் பண்ணலையே, ரிங் கூட கேட்கல. அது அது கால் அந்த மாதிரி இருந்துச்சு. ஜிமின், நான் இங்கே இருக்கேன், உங்கள் முன்னாடி. சைடில் இல்லை, என்ன பார்த்து பேசுன. இவ்வளோ நேரம் ஜிமின் சைடில் பார்த்து தான் பேசிடுவார். ஜிமின் வாயினா பார்ப்பாரு. அவள் ரொமான்டிக்காக ஜிமினை பார்த்துட்டு இருப்பா. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ போய் டின்னர் எடுத்து வை. ஜிமின் டக்குனு மேலே போயிடுவார். நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இவர் இப்படி தான். வேலை இருக்கும்போது எல்லாருக்கிட்டேயும் என்னோடய ஹஸ்பண்ட்னு சொல்லுவார். ஆனால் வீட்டில் என்னை நேராக பார்த்து 2 நிமிஷம் கூட பேச மாட்டார். ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் எனக்கு க்யூட்டாக இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. இவர் என்னை ஷையாகி அவாய்ட் பண்ணுறாரா இல்லை உண்மையிலே அவாய்ட் பண்ணுறாரா? எனக்கு ஒன்றுமே புரியல. அவள் புலம்பிட்டு டின்னர்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஜிமின் பெட்டோட ஒரு சைடில் உட்காந்துட்டு இருப்பாரு. ஒயன் இன்னொரு சைடில் உட்காந்துட்ருப்பா. 2 பேருமே ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒயன் ஃபோனை கீழே வச்சுட்டு, ஜிமின், என்ன பாருங்க. ஜிமின் பார்த்துட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சிடுவார். அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? நான் இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் உங்கள் ஒய்ஃப் தெரியும். அப்போ என்னை பார்க்க ஏன் இவ்வளோ ஷை? நான் ஷைலாம் இல்லை. ஓ, அப்படியா? அப்படிதான். வாயின் ஜிமினுக்கு க்ளோஸாக போய் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுவா. ஜிமினோட லெக்கில் ஃபேஸை வச்சு ஜிமினை ஸ்மெல் பண்ணுவா. ஜிமின் சைலண்ட்டாக இருப்பார். அவள் ஹேண்ட் எடுத்து ஜிமினோட செஸ்ஸில் வச்சு ப்ளே பண்ணிட்டே அவள் ஜிமினை பாப்பா. ஜிமின் ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பார். அவள் அப்படியே ஜிமினோட ஃபேஸை திருப்பி, என்னை பார்த்து ஏதாவது பேசுங்க. என்ன பேசணும்? ஏதாவது நம்மளை பற்றி இல்லை என்னை பற்றி? ஜிமின் ஒரு செகண்ட் ஒயினையை பார்த்து, குட் நைட். ஜிமின் டக்குன்னு திரும்பி படுத்துருவார். ஜிமின், எழுதுருங்க. ஜிமின் அசையவே இல்லை. ஒயினும் கொஞ்சம் நேரத்தில் ஜிமின் பக்கத்தில் வந்து படுத்துருவா. ஒயின் ஜிமினை பார்த்த மாதிரி தான் படுத்துட்ருப்பா. அவன் ஜிம்மோட ஹேரில் ப்ளே பண்ணிட்டே, ஜிம்மி, நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு மேரேஜ் ஆன அந்த டேஸ், அப்போ நம்ம இதை விட மோசமாக இருந்தோம். இதை ஒரு ஸ்டேஞ்சஸ் மாதிரி. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகேடா, இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஜிமினுக்கும் வாயினுக்கும் அன்றைக்கி வெட்டிங் ஆகிட்டு 2 பேருமே வெட்டிங் ரூமில் தான் இருப்பாங்க. ரூமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்.
ஜிமினும் எதுவும் பேசியிருக்க மாட்டாரு. வயனும் எதுவும் பேசியிருக்க மாட்டா. வயன் என்ன நினச்சிருப்பானா, ஜிமின் வந்து பேசுவார், ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுவார் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்திருப்பா. ஏன்னா 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ். அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே எப்படி வந்து பேசுறது அப்படின்னு தெரியாது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜிமின் தான் சைலண்ட்டை பிரேக் பண்ணுவார். வயன், நீ டயர்டாக இருக்கியா? அது கொஞ்சம் டயர்டாக இருக்கு ஜிம்மி. அப்போ நம்ம தூங்கலாமா? ஆ, தூங்கலாமான்னு கேட்டேன். தூங்கலாம். தூக்கமே வராம தான் 2 பேரும் படுத்துட்டு இருப்பாங்க. ஜிம்மினுக்கு வயன்கிட்ட பேசணும் போல இருக்கும். ஆனால் அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. அவர் அப்படியே சைலண்டாக படுத்துட்டு இருப்பாரு. வயனுக்கு இங்கே சேம் தாட். இப்படி சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது பேசிட்டாவது இருந்திருக்கலாம். வயன் என்ன நினச்சிருப்பானா, ஜிமின் ஏதாவது பேசுவார், அதுவும் ரொமான்டிக்காக ஏதாவது பேசுவார் அப்படின்னு அவன் நினச்சிருப்பா. மேரேஜ் அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜிம்மியை பார்த்து சொல்லியிருப்பாங்க, அவர் பார்க்கவே ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்காரு, உனக்கு ரொமான்டிக்கான ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு. வெட்டிங் நைட் அன்னைக்கு உனக்கு அவர் டைமே கொடுக்க மாட்டார், அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வயனுக்கும் ஜிம்மியை பார்க்கும்போது ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்காரு அப்படின்னு தோணியிருக்கும். ஆனால் இவர் இப்படி தூங்கலாமா இப்படின்னு கேட்பார்னு அவர் நினைக்கவே இல்லை. ஆனால் வயன் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பா, ஜிமின் கண்டிப்பாக பேசுவார்னு. 1 hour ஆகும், 2 hour ஆகும், விடிஞ்சே போயிடும், ஜிமின் பேசிருக்கவே மாட்டார். காலையில் வயன் கிச்சனில் இருப்பா. ஜிமின் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிச்சனுக்கு வருவார். குட் மார்னிங். குட் மார்னிங் ஜிமின். ஜிமின் ஒரு காஃபி கப் எடுத்து சிப் பண்ணிட்டு, காஃபி சூப்பராக இருக்கு, அது என்னோடது. நீங்கள் குடிக்கிற காஃபி கப் என்னோடது. அதனால் இப்போ என்ன? இப்போ தான் நான் அதை குடிச்சிட்டு வச்சேன். உங்களோடது இங்கே இருக்கு. ஜிமின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவார். அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல. பரவாயில்ல, இது கூட நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப் எடுத்துகிட்டு அந்த இடத்துட்டு அவர் கிளம்பிடுவார். டேஸ் போக போக வயனுக்கு ஜிம்மியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். இவ தான் போய் ஃபஸ்ட்டு பேசுவா, டீஸ் பண்ணுவா, ஜிம்மினுக்கு க்ளோஸாக போவா. அதெல்லாமே அவன் நினச்சி பார்த்துட்ருக்கா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஜிம்மி, நீங்கள் எப்போ தான் மாற போகிறீங்களோ அப்படியே அவன் ஜின்னோட ஹேலை ப்ளே பண்ணிட்டே இருப்பா. இங்கே ஜிம்மி, நான் திரும்பவே மாட்டேனே அப்படின்னு படுத்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே செயின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு கண்ணாடி முறை நின்று ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. வயல் அந்த ரூமில் தான் இருந்திருப்பா. ஜிம்மி நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. அவன் ஜிம்மினை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு சின்ன ஸ்மைலோட, ஜிமின், ஹீமோட ஹேரெல்லாம் இவ்வளோ வெட்டாக இருக்கு, அது இப்போ தான் ஷவர் பண்ணிட்டு வந்தேன். அவள் ஜிம்மிக்கு க்ளோஸாக போய் நின்று, நான் வேணா துடைச்சி விட்டுமா? இல்லை பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். உங்களை பார்த்துக்க தான் நான் இருக்கேனே, நீங்கள் வந்து அந்த கொடுங்க, அங்கே போய் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். வயன் ஜிமினோட ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு ஜிமினுக்கு இன்னும் க்ளோஸாக போய் நிற்பா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கா? எப்படி இருக்கு? ஆ, எப்படி இருக்கு ஜிம்மி? நான் நல்லா ட்ரை பண்ணுறேன்னா? ஆ, நல்லா இருக்கு. இப்போ எது கேட்குறானே தெரியலையே. வயான், ஏன் கொஞ்சம் தள்ளி போயேன். ஏன் நான் ஏன் தள்ளி போகணும்? நான் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, பிரச்சனைலாம் இல்லை. அப்புறம் என்ன? கவனம் இருங்க. சரி. வயன் வேணுன்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பா. ஜிமின் தான் லைட்டாக மூவ் பண்ணுவார். ஒரு கண்ணு மூடி வேறு பக்கம் பார்த்து உட்காந்துட்ருப்பாரு. வயன் இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணியிருப்பா. இவர் இப்போதைக்கு தெரிந்தாவே மாட்டார் போல. என்ன பார்ப்பாருன்னு பார்த்தா அங்கே வேற எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கார். அவர் கூட சைடில் வேறு யாரோ தெரியுறாங்க போல. ஓகே, இன்னைக்கு இது போதும், சரி ஏதோ பொழைச்சி போங்க அப்படின்னு விட்டு அப்படின்னு அவர் ரூமை விட்டு போயிடுவா.
ஜிமின் அப்போ தான் கண்ணை திறப்பாரு. அப்பா போயிட்டாடா. ஜிமின் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பாரு. ஜிமினுக்கு ஃபோன் வரும். ஜிமினோட அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. சொல்லுமா. ஏய், நீங்கள் ரெண்டு எனக்கு ஈவினிங் வரீங்கல்ல? ஆ, டின்னருக்கு வர சொல்லியிருந்தல. சாரிம்மா, அதை நான் மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்துடு. வாய் நீங்க கிச்சனில் இருக்காம்மா. சரி, 2 பேரும் வந்துடுங்க. மறந்துடாதீங்கண்ணா. சரிம்மா. ஜிமின் ஃபோனை கட் பண்ணிவிட்டு பெரிய சைன் பண்ணிவிட்டே கீழே கிச்சனுக்கு போவார். வாயின் கிச்சனில் சமைச்சிட்ருப்பா. ஜிமின் போய், வயன் சொல்லுங்க ஜிமின், பிரேக்ஃபாஸ்ட் தானே? இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இல்லை, அது வேற என்ன? அது அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிட்டாங்க. இன்னிக்கா? ஆமாம், நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. சிச்சோ, என்னாச்சு? அப்போ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஆக்ட் பண்ணுமே, என்ன பண்ணுறது? ஜிமின் வாயினை பார்த்து, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். ஓ, உங்களுக்கு ஞாபகம்லாம் இருக்கா? நான் கூட நீங்கள் எங்கே மறந்துட்டீங்களோன்னு நினச்சேன். ஜிமின் உரைப்பாரு. சரி சரி, நீங்கள் போய் அங்கே உட்காருங்க. நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. ஈவினிங் 2 பேருமே டின்னருக்கு போகிறாங்க. ஜிமினோட அம்மா வாயினை பார்த்து, ஜிமினை நல்லா பார்த்துக்கிறானம்மா. வாயின் சின்ன ஸ்மைலோட, அவரா நல்லா தான் பார்த்துக்கிறாரு, என்ன கொஞ்சம் ஷையாக இருக்காரு. இதை கேட்டு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. ஜிமின் வாயினை பார்த்து, வயான். இப்போ ஜிமினை பாப்பா. ஜிமின் ஐப்ரோ மட்டும் ரேஸ் பண்ணுவார். வயன் சைலண்ட் ஆகிடுவா. வயனோட ஃபேமிலியும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. வயனை பார்க்குற எல்லாருமே இந்த கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒன்று எப்படி பார்த்துக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரான்னு. ஜிமின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, என்ன எவனாவது கேட்குறீங்களாடா? சே, நம்மளை கேட்க ஒருத்தர் கூட இல்லையே, இதுதான் நம்ம லைஃப் போல அப்படின்னு அவன் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஜிமின் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பாரு. வயன் ஜிமினையே பார்த்துட்டு இருப்பா. ஏன் இன்னைக்கு ஏன் என்ன மறைச்சிங்க? ஜிமின் கார் ட்ரைவ் பண்ணிட்டே, மறைச்சேனா? நான் உன்னை எப்போ மறைச்சேன்? அதான் டின்னரில் உங்களை பற்றி உண்மையாக தானே சொன்னேன். நீங்கள் ஷை தானே? ஜிமி ஒரு செகண்ட் வாயினை பார்த்து ஐப்ரோ ரேஸ் பண்ணுவார். சொல்லுங்க. சொல்லி ஆகணுமா? ஆமாம். வீட்டுக்கு போனது சொல்கிறேன். வீட்டுக்கு வந்ததோ ஜிமின் ஷூவெலாம் கழிட்டு மேலே போவார். ஜிமின் ஜிமின் எங்கே போகிறீங்க? சொல்லிட்டு போங்க. ஜிமின் அப்படி வாயினா பார்த்து, என்ன சொல்லணும்? அதான் காரில் சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டே வயனுக்கு க்ளோஸாக வந்து நிற்பார். அவர் சைலண்ட்டாக இருப்பார். வயன் பாப்பா, ஜிமினா இது அப்படின்னு. நீ சொன்னது உண்மைதான், நான் ஷைதா. அதான் எனக்கு தெரியுமே, வேற என்ன? ஆனா 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 என்ன ஜிமி? ஜிமின் வயனை பார்த்து, நான் உன்னை பார்த்தா மட்டும்தான் ஷை ஆகுறேன். அதான் ஏன்? ஜிமின் லைட்டாக வயனோட ஹெட்டை முட்டி, அது ஏன்னு உனக்கே தெரியும். அவர் மேலே போயிடுறாரு. வயன் ரூமுக்கு வருவா. ஜிமின் ஆல்ரெடி ரூமில் தான் இருப்பார். அவர் ஒரு கப்பலில் ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பார். வயன் ஜிமினை பார்த்துட்டே மிரர் முன்னாடி நின்று அவள் தலையை சரி பண்ணிட்டு இருப்பா. அவள் அப்படியே ஜிமி ஒரு கிளான்ஸ் விட்டு, என்னாச்சு உங்களுக்கு, ஒரு வாயை நடந்துக்கிறீங்க? ஜிமின் ஃபோனை கீழே வச்சுட்டு, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லை, வழக்கமாக நீங்கள் இப்படி இருக்கவே மாட்டீங்க. ஜிமின் எழுந்து வயன்கிட்ட போய் அவள் ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டே பானியோட ஃபேஸ் ஃபுல்லாக டச் பண்ணுவார். பானிக்கு இந்த ஃபீலிங் புதுசாக இருக்கும். வயனிங்க இதெல்லாம் வழக்கமாக நான் தான் பண்ணுவேன், இப்போது இவர் பண்ணிகிட்ருக்காரு.